ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம எல்லோரும் பஸ் டிக்கெட் புக் பண்ணுற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். 2 வீடியோ போட்டிருக்கோம். முதல்ல வந்து ரெட் பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ் எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணி போக தான் பிடிக்கும், கொஞ்சம் கிளாஸியாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் போகலாம். அது மாதிரி தமிழ்நாடுக்குள்ளே பஸ் போகிறது எப்படி அந்த டிஎன்எஸ்டிசி பஸ் புக் பண்ணி அது எப்படி போகிறதுங்கிற வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் அதுவும் வீடியோவில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ். அது வந்து எங்கன்னா இப்போ சென்னை டு பெங்களூர் போகிறவங்களாம் அந்த தமிழ்நாடு பஸ்ஸில் கிடைக்கலனா கர்நாடகா பஸ்ஸில் போவீங்க. இல்லை மைசூர் வழியாக போகிறவங்க, அது மாதிரி போகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கேஎஸ்ஆர்டிசி புக் பண்ணி நிறைய பேர் போவீங்க. அந்த இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோட எண்டில் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதுபோல் மறக்காமல் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஎஸ்ஆர்டிசின்னு அடிங்க. கேஎஸ்ஆர்டிசின்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் அந்த வெப்சைட்டு, கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் போர்டு கார்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அந்த கேஎஸ்ஆர்டிசியோட வெப்சைட்டு. அது ஒரு இது கூட கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் பேல போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எதுக்கு என் மொபைலில் இப்போ தேவையில்லாமல் அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன் நான் ஒரு டைம் புக் பண்ணுறதுக்கு எதுக்கு அப்ளிகேஷன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவை, டேரெக்டாக இதிலேயே கூட புக் பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் நீங்கள் எங்கேருந்து போகிறீங்க, இப்போ சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா சென்னை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கோயிங் டு இப்போ பெங்களூர் அப்படின்னா பெங்களூர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டேட் ஆஃப் டிபார்ச்சர் உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு செக் அவைலபிலிட்டி கொடுங்க. செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஎஸ்ஆர்டிசியில் சென்னை டு பெங்களூருக்கு எவ்வளோ பஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1036 ஸ்டார்ட் ஆகி 555 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன வித்தியாசம்னா 1036 வந்து ஏசி ஸ்லீப்பர். நீங்கள் வந்து ஸ்லீப்பர் கோச்சிங்கில் படுத்துகிட்டே போகிற மாதிரி ஏசி ஸ்லீப்பரில் படுத்துகிட்டே போகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒன்று வித்தியாசம் இருக்குது. இது வந்துட்டு இதுவும் ஏசி ஸ்லீப்பரு. இது வந்துட்டு டைமிங் மாறுது, அது மாதிரி இதுவும் மாறும். அது சில பல உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மாறும். அது மாதிரி இது வந்துட்டு ஏசி ஸ்லீப்பர்னால் கொஞ்சம் பஸ்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி ரூட்டும் மாறும். அதெல்லாம் விஷயம் பொறுத்து தான் அது மாறுது. அது என்னென்ன எப்படி பார்க்குறதுன்னு இப்போது ஒரு வீடியோ 2 வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கிளிக் பண்ணுறீங்க, இப்போ சீட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது. என்ன வருது, போர்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு காட்டுது. போர்டிங் பாயிண்ட் வந்து சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா? அதுதான் இருக்குது. இப்போது எங்கே இறங்குறது, சாந்தி நகரில் இறங்குறீங்களா இல்லை கெம்பகவுடா பஸ் ஸ்டாண்டில் இறங்குறீங்களான்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? கிளிக் கிளிக் பண்ணிட்டு ஷோ லே அவுட்டுன்னா அதுதான் அந்த பஸ்ஸோட லே அவுட்டு. பஸ்ஸோட லே அவுட் இப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறது. லோயர் பர்த் இப்படி இருக்கும்ல, அது மாதிரி அப்பர் பர்த் இப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்னு அதை காட்டுறாங்க. டிரைவர் இங்கே இருப்பாங்க, இப்படி இருக்குது. உங்களுக்கு என்ன சீட் வேணுமோ அதை புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இது லாகின்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. கண்டினியூ ஆஸ் கெஸ்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா போதும். ஒரு டைம் புக் பண்ணுறோம், கெஸ்ட்லேயே புக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சீட்டு உங்களுக்கு பிடிச்ச சீட்டை புக் பண்ணுறீங்க. புக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அவ்வளோதான். மொபைல் நம்பர், அது மாதிரி உங்களோட இமெயில் ஐடி. ஓகேங்களா? அப்போது உங்கள் நேம், சீட்டு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நேம் வந்து என்ன அப்படின்ட்டு கொடுங்க. அது மாதிரி ஜெண்டர் மேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உங்கள் ஏஜ் எவ்வளோ, ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருங்க. ஐடி கார்டு உங்கள்கிட்ட என்ன ஐடி கார்டு இருக்கோ அந்த ஐடி கார்டு கொடுத்துருங்க. இந்தியா. ஓகேங்களா? நேஷ்னாலிட்டி இந்தியா. ஐடி கார்டு நம்பர் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா அது ஆதார் கார்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே கேட்கல அது, அதனால் உங்களுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையாட்டிருக்கு. கொடுத்துட்டு கன்னியை கொடுத்துருங்க. கன்னி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனால் பேமெண்ட்டோட ரெசிப்ட் இப்படி தான் வரும். நீங்கள் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். என்ன நம்பரு, என்ன பேரில், எங்கேருந்து கிளம்புது. அதாவது கிளாஸ் ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு அம்பாரி உற்சவ் அப்படின்னு போட்டிருக்கு. ஏசி ஸ்லீப்பர். ஓகேங்களா? சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12:45 கிளம்புது. பெங்களூர் போய் ரீச் ஆகுது எத்தனை மணிக்கு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. நேமு டீட்டெயில்ஸு 874 ரூபா. அது ப்ரைஸ் ஃபேர் போட்டிருக்காங்க 876 ரூபா. அது போக 20 ரூபா ரிசர்வேஷன் ஃபீஸு, 90 ரூபா அந்த லேவிஸ்னால் அது போட்டிருக்காங்க. அந்த மாதிரி 50 ரூபா வந்து ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு உங்களுக்கு 1036 ரூபா காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இது. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓகேன்னா ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு யூபிஐ ஃபோன்பே இருந்தால் ஃபோன்பேயில் பே பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இதுலேயே. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக
டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் கேஎஸ்ஆர்டிசியில். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அதில் வந்து கேஎஸ்ஆர்டிசியில் இன்னும் கொஞ்சம் நிறையா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்கங்கிறது நம்ம பார்க்கலாம். சென்னை டு பெங்களூர் தானே பார்த்தோம். சென்னை டு பெங்களூரு டிபார்ச்சர் டேட்டு 19ஆம் தேதி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இது பார்த்துட்டோம். இப்போ இதுக்கும் கடைசியாக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இதில் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு லோயர் பர்த்து அது இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கீழே லோயர் மேலே அப்போ அந்த 2 பர்த்லாம் இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஃபுல்லாக இது மட்டும்தான், அந்த கீழே மட்டும் இருக்கும்ல பஸ்ஸு, அதனால் 2 சீட்டர் மட்டும்தான் இருக்கும். அதனால் இது ரேட்டு கம்மி. அது ஏசி இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம நார்மல் கெஸ்ட் மாதிரி தான், நார்மலாக உட்காந்து நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது ரேட்டு கம்மி. அவ்வளோதான் ரெண்டுக்கு வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ஏசி ஸ்லீப்பர் தான் வேணும், படுத்துட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் புக் பண்ணுங்கள். இல்லை கம்மி ரேஞ்சில் நான் போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் புக் பண்ணுங்கள். இது புக் பண்ணுற ஆப்ஷன்ஸும் அதே தான். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி உங்களுக்கு அது பிஎன்ஆர் என்கொயரி, இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு உங்களுக்கு பிஎன்ஆர் வந்துடும். பிஎன்ஆர் என்கொயரி பார்க்கணுன்னா இதில் பார்த்துக்கலாம். இல்லை கேன்சல் பண்ணணுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களே பேக்கேஜ் டூர்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்லேயே. பேக்கேஜ் டூர்ஸ்னால் அது எவ்வளோ, அடல்ட்டுக்கு 2760 ரூபா, சைல்டுக்கு 2460 ரூபா ஜிஎஸ்டி, அதாவது வீக் டேஸில் மட்டும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அது மாதிரி ஹையர் பஸ்ஸை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இங்கே ஹையர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதில். நீங்கள் ஒன்றா போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.